Hey guys, வணக்கம். வெல்கம் டு MS பியூட்டி கேர் அண்ட் மேக்கப். நான் மௌலி சுதேஷ். இன்றைக்கு நான் ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் சொல்லித்தர போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மேக்கப் போடுறதுக்கு முதல் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் நாங்கள் செய்யக்கூடியது வந்து த்ரெட்டிங். ஐப்ரோ த்ரெட்டிங் வந்து இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். ஐப்ரோ த்ரெட்டிங்கில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து சலூன்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முறை இருக்குது. இன்னொன்று வந்து உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளக்கூடிய முறை இருக்குது. த்ரெட்டிங் மூலமாக ஐப்ரோ ஷேப் பண்ணிங்கன்னு சொன்னால் அது ஒரு ஹெல்த்தியான விஷயம், நீட்டாகவும் இருக்கும், உங்களோட ஸ்கின்னையும் வந்து அது பாதிக்காது. அதனால எப்பயுமே த்ரெட்டிங் மூலம் ஐப்ரோ ஷேப் பண்ணுறதை வந்து பழக்கமாக வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, வாங்க வீடியோக்கு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நான் ஐப்ரோ த்ரெட் எடுத்துருக்கிறேன். இதுதான் ஐப்ரோ த்ரெட். இது வந்து நார்மலாக எல்லா ஃபேன்சி ஷாப்லேயும் இப்போ வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தையலுக்கு பாவிக்கக்கூடிய கொட்டன் நூல் வந்து எடுத்துக்கொள்ளலாம். கொட்டன் த்ரெட் வந்து நல்லது. நைலோன் த்ரெட் வந்து வழுக்கும், குயிக்காக வந்து அறுறதுக்கு பார்க்கும், உங்களோட கையுக்கும் அவ்வளோ சேஃப் இல்லை. கொட்டனில் எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்றைக்கு என்னன்னு சொன்னால் இதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெத்தட் இருக்குது, எல்லாருக்கும் வந்து சலூனில் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். இப்போ நான் த்ரெட் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி த்ரெட் இருக்கும்போது இந்த த்ரெட்டோட ஸ்டார்டிங் எட்ஜை வந்து இப்படி வாயில் ஹோல்ட் பண்ணிவிட்டு பல்லில் கடிச்சு கொண்டு இப்படி எடுக்கணும். இதை வந்து கையை இந்த மாதிரி பிடிச்சிட்டு பாருங்கள், இப்படி பிடிச்சிட்டு இப்படி வந்து பண்ணணும். 1 2 3 4 உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஒரு 4-5 கோட்டிங் வந்து இப்படி சுற்றி கொள்ளலாம். இப்படி சுற்றிட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட கையில் வந்து ஒரு சிசர் ஃபார்முக்கு இந்த ஷேப் வந்து வரும் பாருங்கள். இந்த சிசர் ஃபார்முக்கு வரும். இப்போ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அப்படி ஹோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி வந்து த்ரெட் பண்ணுறது வந்து சலூன் மெத்தட். இது வந்து நார்மலாக நீங்கள் உங்களுக்கு செய்ய முடியாது. இது வந்து சலூனில் உங்களுக்கு செய்து விடுவாங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு மெத்தட். இதுதான் இன்றைக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இதை வடிவாக பழகினீங்கன்னு சொன்னால் நீங்கள் சலூனுக்கு போய் த்ரெட் பண்ணவே தேவையில்லை. மற்றது இது நீங்கள் சேஃப்டியாக உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், இந்த த்ரெட்டை வந்து இப்படிதான் மடித்து கொள்ளுவோம். உங்களோட கைக்கு எவ்வளோத்துக்கு நீளம் வேணுமோ அவ்வளோத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ சாதாரணமாக நான் ஒரு அளவு எனக்கு வளமாக எடுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு கணக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஆக ஷார்ட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லாங்காக தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிசர் ஃபார்முக்கு வந்து பண்ணிக்கல வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி எடுத்துட்டு இதை வந்து கட் பண்ணி கொள்ளுவோம். ஓகே, நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 2 எட்ஜும் இருக்குது தானே, இந்த எட்ஜில் வந்து நோட் போட்டுக்கொள்ளுங்க. டைட்டாக போட்டுறணும். இப்படி ஒரு நோட் போட்டுக்கொள்கிறேன். நோட் வந்து போட்டுட்டேன் பாருங்கள், டைட்டாக போட்டிருக்கிறேன். நோட் போட்டுட்டு இப்போ பாருங்கள் இப்படியே ஆயிட்டுது, இந்த மாதிரி வந்துட்டுது. இது இப்படி பிடிக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி நீங்கள் வந்து பிடிச்சிக்கொள்ளணும். பாருங்கள், இந்த மாதிரி நூலை வந்து சுற்றணும். இப்படி இருக்கிற நூலை வந்து உங்களோட வலது கையை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு சிசர் ஃபார்ம் வந்து 2 சைட்டுக்கும் வரும். இப்படி 2 சைட்டுக்கும் வரைக்கில் வந்து இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் இந்த வளமாக கட் பண்ணும், இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த வளமாக கட் பண்ணும். உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து 2 பக்கமுமே வந்து நீங்கள் ஐப்ரோஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் இப்படி 2 கையையுமே அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகேயா இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடுக்கு வந்து இந்த சைடையும், ரைட் சைடு எடுக்கும்போது இந்த சைடும் இல்லை, சில பேருக்கு வந்து மாறி வளமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு எந்த வளம் ஓகேயா இருக்கோ நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ சொன்னால் இப்போ நூல் ரெடி ஆயிட்டுது, இன்னொருக்கா டைட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு வந்து ஐப்ரோ ஷேப் பண்ணும்போது சில பேருக்கு இந்த ஏரியாவில் வந்து லாங் ஹேர்ஸ் இருக்கும். இந்த லாங் ஹேர்ஸ் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி குட்டி கோம்பு இருக்குது, இல்லாட்டி இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி இப்படி நீங்கள் கோம் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய ஏரியாஸை வந்து நேராக இப்படி சிசர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்படி கட் பண்ணி கொள்ளுங்க. ஒன்று. அடுத்தது வந்து ஒயிலி ஸ்கின் இருக்கும் சில பேருக்கு. ஒயிலி ஸ்கின் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் த்ரெட் பண்ணும்போது வழுக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுடரை வந்து எடுத்துட்டு நீங்கள் வந்து இப்படி பவுடர் எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல இப்படி அப்ளை பண்ணிவிட்டு
நீங்கள் வந்து த்ரெட் பண்ணிங்கன்னா வழுக்காது. இது ஒரு மெத்தட். இப்போ நான் வந்து எனக்கு ஆயிலி ஸ்கின் தான், நான் பூசிக்கொள்கிறேன். நாங்கள் த்ரெட்டிங் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட ஹேர்ஸ் இந்த ஹேர் வந்து இங்கே வராமல் ஒரு பேண்ட் போட்டுக்கொள்ளுவோம் நாங்கள். இல்லாட்டி உங்களோட தலையில் இருக்கக்கூடிய முடியையும் இது வந்து சிக்கி சிக்கி இழுத்து போடும். இந்த மாதிரி ஒரு பேண்டை போட்டு ஹேரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். எனக்கு வந்து இந்த ஐப்ரோ வந்து நிறைய லாங் ஹேராக இல்லை. ஸோ வந்து நான் நேரடியாகவே த்ரெட் பண்ண போகிறேன். அடுத்தது உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஷேப்பாக எடுக்கிறதுல பிரச்சனை இருக்கும். ஷேப்பாக வந்து சில நேரம் இப்படி புதுசாக எடுக்கும்போது சொத்தியாக எல்லாம் போயிடும். அப்படி போகாமல் இருக்க நீங்கள் ஐப்ரோ பென்சிலில் வந்து உங்களோட ஷேப்பை வந்து நல்லா ட்ரா பண்ணுங்கள். இப்படி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ இப்படி நார்மலாக ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து த்ரெட் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி ட்ரா பண்ணிவிட்டு த்ரெட் பண்ணலாம். நீங்கள் இந்த மெத்தடில் அப்பர் லிப், ஃபேஸ் எல்லாமே வந்து நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு வேலை மிச்சம், காசும் மிச்சம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வடிவாக பாருங்கள். நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வந்து மேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஷேப் இருக்குது தானே, இப்படி வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு இந்த கையை வந்து இப்படி மூவ் பண்ணுங்க. இந்த கையை இப்படி மூவ் பண்ணுங்க. உங்களோட ஹேர் வந்து அந்த இடைவெளிக்குள்ளே இருக்கணும். உங்களோட ஹேர் வந்து அந்த முடிச்சுக்கள் வந்து பின்னுக்கு இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் வைக்கும்போது தெரியும். அந்த பாயிண்ட்டுக்கு வச்சுட்டு நீங்கள் இப்படி மூவ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட ஹேர் வந்து ரிமூவ் ஆகும். பாருங்க, இந்த மாதிரி இப்படி. இதுக்கு நீங்கள் வந்து உங்களோட கையை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது வந்து உங்களுக்கு ஸ்கின் எல்லாம் ஒரு பிரச்சனையும் பண்ணாது. இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் கூட விற்கிறாங்க. அந்த டூல்ஸ் வந்து சிலது சேஃப்டி இல்லை. உங்களோட ஸ்கின்னை வந்து பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஸ்கின்னை வந்து பிக் பண்ணி விட்டுரும். அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதே பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. சில பேர் பிளேட் யூஸ் பண்ணுவீங்க. நான் முதலே சொன்னேன், பிளேட் வந்து உங்களோட ஸ்கின்னுக்கே எப்பயுமே வந்து நல்லது இல்லை. வந்து க்ரீமில் ரிமூவ் பண்ணுறது, வேக்ஸ் பண்ணுறது, ஃபேஸுக்கு வந்து த்ரெட்டிங்கையும் லேசரையும் தவிர வேறு எதையுமே நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. இந்த மேலே இருக்கக்கூடிய ஹேரில் நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக ஃபாஸ்ட்டாக எடுக்கலாம். இங்கே இது வந்து உங்களுக்கு தூளாக அப்படியே உங்களோட ஹேர் எல்லாம் பறக்கும், உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் நீங்கள் பயப்படாமல் எடுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து பீல் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தசைகள் சுருக்கம் இருக்காது. அதால் இந்த இடங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கஷ்டமாக எங்கே இருக்குமென்னு சொன்னால் உங்களுடைய இந்த ஏரியா, இந்த இடத்துல வந்து சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கும். பட் இந்த இடத்துல பாருங்க இப்படி இழுவடக்கூடிய ஸ்கின் இருக்கும். அதனால இந்த இடத்த எடுக்கலாம் மட்டும் இப்படி அப்போர்ட்ஸில் வந்து ஸ்கின் இப்படி உயர்த்தி வச்சுட்டு, இல்லை யாராவது பிடிச்சா கூட ஓகே. இப்போ நானெல்லாம் இப்படி இந்த மாதிரி உயர்த்தி வச்சுட்டே எடுத்துருவேன். இந்த மாதிரி உயர்த்தி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஸ்கின் கொஞ்சம் தூங்காமல் ஸ்டிஃபாக நிற்கும். உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, நான் இந்த ஏரியா எடுத்து காட்டுறேன். இப்படி வச்சுட்டு இது கொஞ்சம் நீங்கள் கவனமாக எடுக்கணும். இது அவசரமாக எடுக்கக்கூடாது. இந்த ஏரியாவில் கொஞ்சம் பெயினும் இருக்கும் நார்மலை விட. இதில் நீங்கள் ஒரு ஹேராக எடுத்தால் கூட பரவாயில்ல, கவனமாக எடுக்கணும். இல்லாட்டி இந்த தசையில் காயம் வர பார்க்கும். இந்த இடத்துல மட்டும் எடுக்கும்போது சுருக்கிறாங்க. உங்களோட தசையை வந்து எடுக்கும்போது ஒரு நாளும் சுருக்கக்கூடாது. உங்களுக்கு பெயினாக இருந்தால் நீங்கள் ஒரு பிரேக் எடுத்து தான் எப்பயுமே வந்து ரிமூவ் பண்ணணும். எடுக்கைக்குள்ள சுருக்கினீங்கன்னா தசையை வந்து கிள்ளி கொண்டு போயிடும். இந்த நீங்கள் இப்படி க்ராஸ் பண்ணிக்கல உங்களோட தசையும் சேர்த்து கிள்ளிடும் இந்த இது வந்து. அதனால த்ரெட்டில் கொஞ்சம் கவனமாக எடுத்துட்டிங்கன்னா ஓகே. ஆனால் த்ரெட்டில் எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். காலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸில் ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஷேப்ல கவனம் எடுக்கணும். ஷேப்பை விட்டுறாதீங்க. ஷேப்பை வடிவா பார்த்து உங்களோட ஷேப்பை வந்து கரெக்டாக எடுக்கணும். இப்போ இந்த எடுத்துட்டு போய்க்கல ஏதாவது பக்கத்துக்கு மாறி போயிடும். அப்போ கொஞ்சம் ஷேப்பை கவனமாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மெத்தட்ல எடுத்தால் உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் குயிக்காக வளராது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மந்த்லி ஒரு தடவை கூட எடுத்துக்கொள்ளலாம். இல்லை 15 நாளைக்கு ஒருக்கா எடுத்தாலே போதும். அது உங்களோட ஹேர் க்ரோத்தை பொறுத்து இருக்கு. கண்ணாடி வச்சு வடிவா கண்ணாடி கிட்ட போய் நின்று பார்த்து நீட்டாக எடுங்கோ. பாருங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுது அப்படின்ட்டு. உங்களுக்கு நான் 2 சைடும் எடுத்து காட்டுறேன். இப்போ நான் ஒரு சைடு எடுத்து முடிச்சிட்டேன். பாருங்க, இந்த ஏரியாலாம் க்ளீனாக எடுப்பட்டிருக்கு. இந்த ஏரியாலாம் பாருங்க ஐப்ரோஸ் இல்லை. இங்கே பாருங்க ஐப்ரோஸ் இருக்கு. அப்போ நீங்கள் வந்து உங்களோட ஷேப்பை கவனமாக பார்த்து எடுத்துட்டீங்கன்னா ஓகே. அதே மாதிரி நான் இந்த சைடும் இப்போ எடுக்க போகிறேன். எடுத்துட்டு காட்டுறேன். நான் செய்யக்குள்ள பார்க்க ஈஸி மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, இது நல்லா கை ப்ராக்டிஸ் ஆகணும். இல்லாட்டிக்கு உங்களுக்கு எடுக்கிறது கஷ்டம். நீங்கள் ஃபர்ஸ்ட் நல்லா நான் சொன்ன மாதிரி உங்களோட கை நல்லா பழக்கப்பட்டோன்னா அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஃபேஸுக்கு போங்க. எடுத்தோன்னே ஃபேஸுக்கு போவேணாம். நீங்கள் இல்லாட்டி இந்த நெத்தி ஏரியாக்களில் பழகிட்டு கூட செய்யலாம். ஃபேஸில் இந்த ஐப்ரோஸ்லாம் எடுக்காதீங்க. அப்போ லிப்ஸ் எடுக்கலாம். இங்கே ட்ரை பண்ணுங்கள், இங்கே ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் எடுத்தோன்னே கை வச்சிடாதீங்க. அது உங்களுக்கு நல்லது இல்லை. ஓகே, பாருங்கள், நான் ஐப்ரோ ஷேப் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியுதான் வித்தியாசம்? க்ளீனாக இந்த ஏரியாலாம் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து அப்பர் லிப் எடுத்து காட்டுறேன். இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு எடுக்கணும். இப்படி சும்மா வச்சு எடுக்கக்கூடாது. ஸ்கின்னை வந்து பீல் பண்ணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி செய்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. சென்டர் ஏரியாவுக்கு இப்படி மடிச்சிட்டு எடுங்க. ஓகே, பாருங்க, அப்பர் ஏரியாவும் எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஃபேஸில் உங்களுக்கு எங்கெங்கே சின்னில் ஜாவில் உங்களுக்கு எங்கெல்லாம் எடுக்க விருப்பமோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணிவிட்டு மேக்கப் போட்டிங்கன்னு சொன்னால் மேக்கப் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிரயோசனமாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி, புதுசாக யாராவது என்னுடைய சேனலை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.